கிம் ஸ்வித் பிரவசதோ மித்ரம், பயணம் மேற்கொள்பவனுக்கு நண்பன் யார்? பதில் சொல்றான் தர்மன், வித்யா பிரவசதோ மித்ரம். வித்யானா கல்வின்னு அர்த்தம். பழமொழி இருக்கே, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அப்ப நாம இங்கேருந்து தூர தேசத்துக்கோ, ஏன் ஒரு வெளிநாட்டுக்கு போறதா இருக்கட்டும், வெளி மாநிலத்துக்கு போறதா இருக்கட்டும், நமக்கு கூட வரக்கூடிய ஆபத்தில் காக்கும் நண்பன் யாருன்னா நம்முடைய கல்வி. நாம மட்டும் நல்லா படிச்சிருந்தோம்னா எந்த ஊருக்கு போனாலும் பிழைத்துக் கொள்ளலாம், எந்த நாட்டுக்கு போனாலும் பிழைத்துக் கொள்ளலாம். ஏன்னா கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால பயணம் மேற்கொள்பவனுக்கு ஒரே நண்பன் யாருன்னா வித்யா, அவன் கற்ற கல்வி. இதுக்குள்ள ஒரு உள்ளுரை பொருளும் இருக்கு. அது என்ன உள்ளுரை பொருள் அப்படின்னா, ஆன்மீக பயணம் நாம எல்லாருமே மேற்கொள்கிறோம். அதாவது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவாகிய பகவானை நோக்கி, வைகுண்டத்தை நோக்கி ஒரு ஆன்மீக யாத்திரை, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி போறோம். அந்த யாத்திரையில், அந்த பயணத்தில் நமக்கு யார் நண்பன்னா வித்யா பிரவசதோ மித்ரம். அதே வித்யை தான். இது என்ன வித்யைன்னு கேட்கிறீங்களா? பிரம்ம வித்யை. பிரம்ம வித்யை என்று பகவானை பற்றி சொல்லக்கூடிய உபனிஷத்திலே வரக்கூடிய வித்யைகள். அந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரம்ம வித்யைகள் பகவானை பற்றி சொல்கிறது. அந்த நெறியிலே ஒருவன் நிலை நின்றான் என்றால், அந்த பிரம்ம வித்யைகளை சிந்தித்தான் என்றால், ஆன்மீக பயணத்துக்கு அதுதான் நல்ல நண்பனாக இருக்கும். அப்போ உலகியல் பயணத்துக்கு கல்வி என்ற வித்யை நண்பனா இருக்கு. ஆன்மீக பயணத்துக்கு பிரம்ம வித்யை என்ற ஆன்மீக கல்வி அது நமக்கு துணை நிற்கிறது. ஆச்சா, 34வது கேள்வி ஓவர். அடுத்து 35வது கேள்வி. கிம்ஸ்வித் மித்ரம் கிருஹே சதஹா, வீட்டுல இருப்பவனுக்கு ஆபத்தில் காக்கும் நண்பன் யார் அப்படின்னா அற்புதமான பதில் கொடுத்திருக்கார் பாருங்க தர்மபுத்திரர். பாரியா மித்ரம் கிருஹே சதஹா. பாரியானா மனைவின்னு அர்த்தம். வீட்டில் இருப்பவனுக்கு ஆபத்தில் காக்கும் நண்பன் யாருன்னா மனைவி. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெரிய ஆபத்துனா அந்த நேரத்துல மனைவி கிட்ட ஆலோசனை கேட்கணுமா. ஏன்னா அறிவை உரைப்பதிலே அமைச்சனுமா என்று நல்ல மனைவி ராஜாவுக்கு மந்திரி ஆலோசனை சொல்வது போல மனைவி நல்ல ஆலோசனை சொல்லி ஆபத்திலேருந்து வெளிவருவதற்கு நமக்கு வழிகாட்டுவார். அதனால ஏதாவது சிக்கலா இருக்கா, என்ன பண்றதுன்னு புரியலையா, அப்படி கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி மனைவி கிட்ட ஆலோசனை கேட்டோம்னா அப்போது ஆபத்தில் இருந்து தப்பிக்க அவள் வழிகாட்டுவாள். அதனால வீட்டில் இருப்பவனுக்கு ஆபத்திலேந்து காக்கும் நண்பன் யாருன்னா பாரியா. அவனுக்கு ஆலோசனை சொல்லி ஆபத்தில் இருந்து காக்கும் மனைவி. அந்த மனைவிதான் வீட்டில் இருப்பவனுக்கு சிறந்த நண்பன். அடுத்து 36வது கேள்வி. ஆதுரஸ்ய கிம் மித்ரம். ஆதுரன்னா வியாதி வந்து கஷ்டப்படுறவன். வியாதி வந்தவனுக்கு யார் நண்பன் அப்படின்னா சந்தேகமே வேண்டாம், இதுக்கு எல்லாருமே சரியான பதில் போட்டுடுவா. ஆதுரஸ்ய பிஷக் மித்ரம். பிஷக்னா டாக்டர், மருத்துவர். மருத்துவர் தான் வியாதி வந்தவனுக்கு நண்பன். ஏன்னா ஒரு வியாதி வந்துருத்துன்னா மருத்துவனை நண்பனாக ஏத்துக்கணும், ஆபத்திலேருந்து காப்பாத்துவார்னு நம்பணும், நம்பி வைத்தியத்தை பண்ணிக்கணும். ஆனா அப்படி பண்ணாம பல பேர் பாருங்களே, வியாதி வந்துருத்துன்னா எல்லார்ட்டையும் போய் ஒப்பீனியன் கேட்பா. சார் எனக்கு இந்த வியாதி வந்திருக்கு, இதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அவர் என்னமோ எல்லா எம்பிபிஎஸும் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் படிச்சவர் மாதிரி அவர் சொல்லுவார். அவர் கூகுளாச்சாரியார்ட்ட கேட்டுட்டு, அப்பா இதுக்கு நீ இப்படி பண்ணு, நீ டாக்டர்கிட்ட போனேன்னா அவர் உன்னை ஏமாத்துவார், டாக்டர் பேச்ச கேட்காத, நான் சொல்றத கேளு. அவர் ஒரு வைத்தியம் பண்ணி இப்படி ஆளுக்காள் ஒண்ணு பண்ணா பேஷண்ட் என்ன ஆறுது? அப்போ வியாதியில இருப்பவர் எல்லார்ட்டையும் போய் ஒப்பீனியன் கேட்க கூடாது. டாக்டர் தான் நண்பன், அவரை நம்பியே ஆகணும். அது யாரு? குலசேகர பெருமாள் சாதிக்கிறார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். ஒரு மருத்துவனானவன் ஆபரேஷன் சர்ஜரி பண்றார். அப்ப என்ன பண்றாராம்? கத்தியாலே அவனுடைய தோலை அறுக்கிறார். அதுக்கப்புறம் காட்டரைசேஷன் பண்ணும்போது சுடுகிறார். அதெல்லாம் பண்ணாலும் கூட எல்லாம் நம்ம டாக்டர் நம்முடைய நன்மைக்காகத்தான் பண்றாருன்னு நம்பி வைத்தியம் பண்றானே, அது போலத்தான் பகவான் நமக்கு அப்பப்ப கஷ்டம் கொடுத்தாலும் நம்மை பக்குவப்படுத்தத்தான் அவன் கொடுக்கிறான்னு சொல்லி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார் குலசேகர பெருமாள். அப்போ வியாதி வந்தவன் மருத்துவனை நண்பன்னு ஏத்துக்கணும். ஏன்னா அந்த ஆபத்தாகிய வியாதியிலேந்து காக்கும் நண்பன் மருத்துவன் தான். இதையே இன்னொரு கோணத்தில் பார்த்தால் நம்ம எல்லாருமே நோயாளிகள் தான். என்ன நோய்னு கேக்குறா? பிறவி பிணிங்கிற பெரிய நோய். அதை விட பெரிய நோய் உண்டா? சம்சாரம், பிறவி பிணிங்கிற நோயால கஷ்டப்படுறோம்.
அப்போ நமக்கு இந்த பிறவி பிணிங்கிற வியாதி வந்தவாளுக்கு சிறந்த நண்பன் யாருன்னா வைத்தியோ நாராயணோ ஹரிஹி. பெருமாளுக்கே நிர்வாணம், பேஷஜம், பிஷக், விஷ்ணு சகஸ்ர நாமத்துல பிஷக்குன்னு பெருமாளுக்கே திருநாமம் இருக்கு. அப்போ அவன் தான் மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன். அப்போ பிறவி பிணியில கஷ்டப்படுற நமக்கெல்லாம் டாக்டர் ஆகிய நாராயணன் தான் இந்த ஆபத்திலிருந்து காக்கும் நண்பன். அப்போ வியாதி வந்தவனுக்கு யார் நண்பன்னா மருத்துவன் தான் நண்பன். அடுத்து 37வது கேள்வி. கிம்ஸ்வித் மித்ரம் மரிஷ்யதா. மரணம் அடைபவனுக்கு, அதாவது சாக போறவனுக்கு யார் நண்பன்? இந்த கேள்வியை கொஞ்சம் கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். சாக போறவனுக்கு, மரிஷ்யதகானா சாக போறவனுக்குன்னு அர்த்தம். சாக போறவனுக்கு அப்படின்னா மரண தருவாயில இருப்பவன் அர்த்தம் கிடையாது. அப்படியா? சாக போறவன்னா மரண தருவாயில இருக்கான்னு தானே அர்த்தம் இல்ல. ஏன்னா சாக போறவன்னா எல்லோருமே ஒரு நாள் மரணம் அடைய போகிறார்கள். மேன் இஸ் மார்டல்னு சொல்றோம் இல்லையா? அப்போ சாக போறவன்னா மரண தருவாயில இருக்கவன் தான் இல்ல. அது பிறந்த குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு வயதான முதியவர் வரை எல்லோருமே என்றோ ஒரு நாள் சாக போறா. அப்போ மரணம் என்பது இன்றியமையாமல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் மரிஷ்யதகானா இன்றோ என்றோ, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, என்றோ ஒரு நாள் மரணம் அடையக்கூடிய அந்த மனிதனுக்கு யார் நண்பன்? அதாவது மரணத்துக்கு அப்புறம் ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய நண்பன் யாருன்னா தர்மன் பதில் சொன்னா தானம் மித்ரம் மரிஷ்யதகா. தானம் தான் அவனை காக்கக்கூடிய நண்பன். ஏன்னா இந்த உலகில் வாழும் போதும் சரி, அவன் மரணம் அடைந்த பின்னும் சரி, ஒருத்தன் நிறைய தானம் பண்ணியிருந்தான்னா அந்த தானத்தின் பலன்கிறது எப்போதுமே தொடர்ந்து வந்து அது அவனை காப்பாற்றும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. அப்போ ஒருத்தன் வாழ்க்கையில நிறைய தானம் பண்ணான்னா, அப்போ நம்ம ஒவ்வொரு நட்பும் பார்த்தோம். ஒருத்தன் வீட்டுல இருக்கான்னா மனைவி ஆபத்தில் காக்கிறாள், வெளியில போறான்னா அவனுடைய கல்வி ஆபத்தில் காக்கிறது, வியாதி வந்ததா மருத்துவன் நண்பனாக இருந்து ஆபத்தில் காக்கிறான். சரி, மரிஷ்யதகானா இந்த கேள்வி ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். இந்த யக்ஷ பிரஷ்னத்துக்கு இன்டர்நெட்ல நிறைய அர்த்தம் போடுகிறார்கள். ஆனா அந்த அர்த்தங்கள் அவ்வளவு டீப்பா இல்ல. நாம ஆச்சாரியன் திருவடிவாரத்துல உட்கார்ந்து கேட்கும் போது அந்த அர்த்தம் புரியும். சாக போறவனுக்கு யார் நண்பன்னா மரண தருவாயில இருக்கவன் அர்த்தம் இல்ல. யார் வேணா எப்ப வேணா போலாம். ஆறிலும் சாவும் அவனுக்கு நன்மை செய்யும். வாழும் காலத்திலும் சரி, வாழ்வுக்கு அப்புறமும் சரி, அந்த தானம் என்பதுதான் கை கொடுத்து அவனை காக்கும் என்று 37வது கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் தர்மபுத்திரர். அச்சா, அப்ப 4 கேள்வி. யாருக்கு யார் நண்பன்? 34. கிம்ஸ்வித் பிரவசதோ மித்ரம். பயணம் மேற்கொள்பவனுக்கு யார் நண்பன்? வித்யா பிரவசதோ மித்ரம். அவன் கற்ற வித்யை, கல்வி, அதுதான் பயணம் மேற்கொள்பவனுக்கு நண்பன். கிம்ஸ்வித் மித்ரம் கிரகே சதஹா. வீட்டில் இருப்பவனுக்கு யார் ஆபத்தில் உதவும் நண்பன்? பாரியா மித்ரம் கிரகே சதஹா. மனைவிதான் ஆலோசனை சொல்லி ஆபத்திலிருந்து காக்கும் நண்பன். 36. ஆதுரஸ்ய ச கிம் மித்ரம். வியாதி வந்தவனுக்கு யார் நண்பன்? ஆதுரஸ்ய பிஷக் மித்ரம். மருத்துவன் தான் நண்பன். 37. கிம்ஸ்வித் மித்ரம் மரிஷ்யதா. என்றோ ஒரு நாள் மரணம் அடைய போற மனிதனுக்கு இவ்வுலகிலும் அவ்வுலகிலும் யார் சிறந்த நண்பன்? தானம் மித்ரம் மரிஷ்யதா. அவன் பண்ணக்கூடிய தானம் தான் எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கக்கூடிய சிறந்த நண்பன் என்று பதில் சொன்னார் தர்மபுத்திரர். இப்ப யக்ஷன் பார்த்தான். நட்பு இதெல்லாம் சொல்லிட்ட, கொஞ்சம் சாஸ்திரத்துக்குள்ள போவோம்.